Hello everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம chapter 2 ஓட third வீடியோல இருக்கோம். So third topicல இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறோம் அப்படிங்கறத விட இது நீங்க இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜ்க்குமே இத நீங்க பொருத்தி பார்க்கலாம். So இது வந்து how to communicate effectively and get results. So எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் ஓரியன்டடா அதாவது நம்ம நினைக்கிறது செய்ய வைக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குற வீடியோ தான் இது. ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, ஒவ்வொரு தடவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்பிதாங்க நான் வீடியோக்குள்ளே போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அந்த பட்டன் அமுத்தி பெல்லை தட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம மக்கள் என்னை விட்டுற மாட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து மோர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லாம மோர் ஆஃப் நம்மளோட ஓவரால் ஆட்டிடியூடுக்குமே இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்பொழுது ஓவராலாவே உங்க லைஃப்ல ஒரு பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், பீப்புள் ரிலேஷன் ஆகட்டும், இல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதாகட்டும், எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வாட் கேன் ஐ சே என்னோட ஒப்பீனியன். பிளஸ் இது வந்து கண்கூட நான் பார்த்துருக்கேன், இதோட எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் கைண்ட் ஆஃப் நாட் திஸ் பர்சன், ஐ எம் கைண்ட் ஆஃப் திஸ் பர்சன். ஸோ அதனால எனக்கு தெரியும் இப்படி இருக்க பர்சனும் நான் பார்த்துருக்கேன், இப்படி நானே இருக்கிறதுனால எனக்கு தெரியும் எது வந்து எஃபெக்டிவா இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஆஃப் தட் நம்ம இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸுங்கிறத விட மோர் லைக் பேரண்டிங் கூட வச்சுக்கலாம். ஒரு குழந்தைகிட்ட நீங்க வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் நாட் மை வேர்ட்ஸ், எனக்கு இன்னொருத்தவங்களால சொல்லப்பட்டது. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ம ஆப்வியஸா நம்ம வீட்டுல என்ன சொல்லுவோம், கீழே போட்டாத உடஞ்சிரும், இல்லை உனக்கு காயமாயிரும், ஏதாவது சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம சொல்ற கமெண்ட் எப்படி இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். லைக் அது விழுந்து உடஞ்சிரும், உனக்கு காயப்படுத்திடும். குழந்தை மேல பாசமா தான் இருக்கும், குழந்தைக்காக தான் சொல்றோம் காயப்படுத்திடும்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தை மேல பாசமா நான் உன்னை காயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பாயிண்ட், கண்ணாடி விழுந்து உடஞ்சிருங்கிறது இன்னொரு பாயிண்ட். இது எதுவா வேணா நீங்க ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. நான் குழந்தைய தான் மையப்படுத்தி சொல்றேன், இல்லை கண்ணாடி கிளாஸ் மையப்படுத்தி சொல்றேன், வாட் எவர். ஆனா அங்க நம்ம சொல்றது வந்து அது விழுந்து உடஞ்சிரும், உனக்கு காயப்படுத்திடும். ஆனா அந்த குழந்தைகிட்ட நம்ம அப்படி சொல்லக்கூடாதாமா. நம்ம வந்து பார்த்து ஜாக்கிரதையா போ, மெதுவா போ, கெட்டியா பிடிச்சுக்கோ, ஸோ அந்த மாதிரி சொல்லணுமாமா. இது கஷ்டம் தான் நம்மளுக்கு, பட் இதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கமெண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட், இந்த கமெண்ட் வந்து பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ நம்ம வீடுங்களுக்குள்ளேயே நம்ம வந்து பேசுற நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்டா தான் கொடுக்குறோம். ஸோ அதுவே வந்து நம்ம மாத்திக்கணும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேரண்டிங் பத்தி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அது நான் வந்து என்னோட பேபியோட ஏர்லி ஸ்டேஜஸ் லைக் 2 months 3 months இருக்கும்போது நான் இதெல்லாம் நிறைய படித்தேன், நிறைய கவனிச்சேன். ஸோ அதனால நான் அதை அப்ப இருந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ எனக்கு தெரியும் ஜென்ரலா ஒரு குழந்தைகிட்ட கூட இப்படி பேசுறதுக்கு மேல இப்படி பேசும்பொழுது அது வந்து ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே தான் இங்கிலீஷ்லயும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக யோசிச்சு பண்ணதான் இந்த டாபிக். ஸோ இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நல்ல பீப்புள் கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வீடியோ இது. ஸோ இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ do you have any questions? இப்போ நான் இது சொல்றதுக்காக இந்த சைடு பேசுறது எல்லாமே தப்பு, இந்த சைடு பேசுறது மட்டும்தான் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், பட் இதை விட அது கொஞ்சம் எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்காக அது விழுந்துற போகுது அப்படின்னு நம்ம சொல்றதுனால அது தப்பு கிடையாது, உடைச்சிடாத அப்படின்னா சொல்றதுனா தப்பு கிடையாது. பட் அதோட இது பெட்டரா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான். இப்போ உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, நீ ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலா லைக் do you have any questions அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா I am here to help. ஸோ நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸ்க்கோ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ இல்லை வேற எங்கேயாவது போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் டெஸ்க் இருக்கும், அது பக்கத்துல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் லைக் நம்மளோட குவரிஸ் எல்லாம் கேட்டு ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி அந்த இது மாதிரி வச்சிருப்பாங்க, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அதுல. ஸோ பேசிக்கா அது என்னன்னா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லைக் கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இப்போ நீங்க ஆஃபீஸ்ல பேசும்பொழுது உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லாம மேபி ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல நீங்க பேசும்பொழுது do you have any questions பதிலா I am here to help யூஸ் பண்ணீங்கன்னா பீப்புள் வந்து உங்களை அப்ரோச் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க.
ஸோ இது எல்லாமே பேசிக்கா இந்த பர்சன் கிட்ட நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம மேல கொடுக்கறதுக்காக இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதான கான்செப்ட். Why don't you understand? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா let me show you again. ஆக்சுவலி இதே தான் இங்கேயும் சொல்றோம். பட் இப்ப பாருங்க, let me show you நான் உனக்கு காட்டுறேன். இந்த let me show you again னா ஆப்வியஸா வந்து நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் உனக்கு புரியல அப்படிங்கறது தெரிஞ்சிருது. அதுக்காக தான் again யூஸ் பண்றோம். ஆனா why don't you understand? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு முறை நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரே மீனிங் தான், ஆனா இப்படி சொல்லும் பொழுதும் அப்படி சொல்லும் பொழுதும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் விஷயம். Shut up, be quiet. Shut up, be quiet. சத்தம் போடாத. பேசிக்கா வந்து சத்தமா பேசாதீங்க, சத்தமான டோன்ல பேசுங்கன்னா மெதுவா பேசுங்க அப்படிங்கறத சொல்றோம். அத இப்படி சொல்றதுக்கு பதிலா ப்ளீஸ் ஸ்பீக் இன் அ குவைட்டர் டோன். ஸோ கொஞ்சம் குவைட்டா பேசுங்க. பி குவைட்டுக்கு பதிலாக கொஞ்சம் குவைட்டா பேசுங்க. பி குவைட் சொல்றதுக்கு பதிலாக ப்ளீஸ் ஸ்பீக் இன் அ குவைட்டர் டோன் அப்படி சொல்லலாம். அதே போல டோன்ட் சே பேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லைக் மரியாதை இல்லாம பேசாத அப்படிங்கறத நம்ம டோன்ட் சே பேட்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக ப்ளீஸ் ஸ்பீக் வித் ரெஸ்பெக்ட். ப்ளீஸ் ஸ்பீக் வித் ரெஸ்பெக்ட். ஓகே, எஸ். அடுத்தது யூ மேட் அ மிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே கசகசன்னு இருக்கு, எல்லாம் களைச்சு போட்டு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. மெஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மைண்டே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம ரொம்ப கசகசன்னு இருக்கு, இந்த யோசனையா இருக்கு அந்த யோசனை இருக்கு, ஒரு தெளிவே இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம மெஸ்ஸி மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா குப்பையா இருக்கிறது, கலைஞ்சு கிடக்கிறது, ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம அப்படி இப்படி கிடைக்கிற தாறுமாறா இருக்கிறது, அதெல்லாம் தான் வந்து நம்ம மெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஸ் அப்படிங்கும் பொழுது நம்மளோட மைண்டா இருக்கட்டும், நம்ம வீடா இருக்கட்டும், நம்ம டேபிளா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, ஸோ அது அந்த ஆர்கனைஸ்டா நீட்டா இருக்க வேண்டிய இடங்கள் இல்லாம, லைப்ரரி மாதிரி இல்லாம வீடு மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெகுலரா லைக் புரட்டி போட்ட மாதிரி கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கு, அலங்கோலமா இருக்கலாம், இல்ல களைஞ்சு கிடக்கலாம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே நம்ம மெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the place is messy, it is a real mess. ஸோ இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லாம் கூட சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஆபத்து வருது, ஸோ மேபி அது சின்னதா நினைச்சிட்டு இருப்பாங்க, கடைசிக்கு பார்த்தா அது திடீர்னு ரொம்ப பெருசா இருக்கும், அது வந்து பயங்கர ப்ராப்ளம் பண்ண போகுது அப்படிங்கும்போது this will be a real mess அப்படின்னா பயங்கரமா தாறுமாறா ஆக போகுது அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ யூ மேட் அ மெஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இது மேபி குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணலாம். ஏன்னா வீட்டை வந்து மெஸ்ஸி ஆக்கிறதுக்கு குழந்தைங்களை விட சூப்பரான கம்படிட்டிவ் ஆள் யாருமே கிடையாது. ஸோ அப்படி கலைச்சி போட்டு அலங்கோலமா வச்சிருக்கும் போது லுக்ஸ் லைக் யூ ஹேட் ஃபன், நல்லா ஜாலியா இருந்தியா, லெட் அஸ் கிளீன், வா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ பேரண்டிங் மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம பேசி பழக ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அப்ரோச்சபிளா, ரொம்ப பாசிட்டிவ் நேச்சருடைய பர்சனா மாறிடுவோம். ஸோ அதுக்காக நம்ம லாங்குவேஜ்னு கத்துக்கும் பொழுது அந்த ஆட்டிடியூடும் சேர்த்து கத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்து ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஹவு டு டூ திஸ். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை எப்படி பண்ணணும்னு. திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை தடவை கேட்பேன் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு பதிலா ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். சரி, இது உனக்கு புரியலையா, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டலாம். ஓகே, திஸ் இஸ் மோர் லைக் திஸ் லெட் மீ ஷோ யூ அகைன் மாதிரி தான். அடுத்தது யூ ஆர் ஓவர் ரியாக்டிங். ரிலாக்ஸ். யாராவது ஒருத்தர், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், அதுக்கு வந்து அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணா அது நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும், பட் அது அவங்களுக்கு அது பெருசு, நம்மளுக்கு அது சின்னதா இருக்கலாம். மேபி அவங்களோட ஷூஸ்ல இருந்து நம்ம பாக்குறதே இல்லையா? லெட் அஸ் பி மோர் கம்பேஷனேட் அபவுட் பீப்புள். ஸோ அவங்க ஷூஸ்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க அது ஓவர் ரியாக்ட் பண்றாங்க நம்மளுக்கு தோணுனா அவங்களுக்கு அது நார்மலா கூட இருக்கலாம். அந்த நேரத்துல இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் யூ ஆர் ஓவர் ரியாக்டிங் ரிலாக்ஸ்க்கு பதிலா டோன்ட் வரி, ட்ரை அகைன், யூ கேன் டூ இட். இது ரொம்ப சாஃப்டான நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட். கவலைப்படாத, மறுபடியும் ட்ரை பண்ண உன்னால முடியும். ஸோ இதை சொல்றதுக்கு நம்மளுக்கு பெருசா ஒன்றும் ஆயிர போறது இல்லை. ஆனா யூ ஆர் ஓவர் ரியாக்டிங் சொல்லும் பொழுது மேபி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கோபம் வரலாம், ஹர்ட் ஆகலாம். பட் டோன்ட் வரி, ட்ரை அகைன், யூ கேன் டூ இட் சொல்லும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்கும். கொஞ்சம் சாஃப்ட் ஆவாங்க, கொஞ்சம் பெட்டரா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் பேசிக்கலி we are handling the situation in a very matured way அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட்
இட் இஸ் நாட் ஹார்ட். யாரோ ஒருத்தர் தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க, அது கஷ்டம்லாம் எனக்கு தெரியும் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எஸ் இட் இஸ் ஹார்ட், லெட் மீ ஹெல்ப் யூ, யூ கேன் டூ இட். ஆமா அது கஷ்டம் தான், நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், உன்னால பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மோர் ஆஃப் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவோட இது கொஞ்சம் மாரல் கைண்ட் ஆஃப் வீடியோவா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. லைக் உங்களுக்கு கூட அப்படி தோணலாம், பட் தட் இஸ் பெட்டர் இல்லைங்களா? நம்ம ஒரு மொழி கத்துக்கும் பொழுது நம்ம தமிழர்கள் நம்மளோட மொழி நம்மளோட தமிழ் பண்பாடுல ஒருத்தர்கிட்ட எவ்வளவு கம்பேஷனேட்டா இருக்கணும், ஒரு மனிதனுக்கும் மனிதன் எவ்வளவு நல்லதுவா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட மொழியோட நம்ம மனதுல நம்ம கலாச்சாரத்தோட கலந்த சில விஷயங்கள். ஸோ அதை விட்டு கொஞ்சம் தூரமா போயிடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டும் இருக்கு இதுல. ஸோ பேசிக்கா நம்ம தமிழர்கள் மக்களிடம் கொஞ்சம் இன்னொருத்தரோட மனநிலை புரிஞ்சுட்டு அவங்கள ஹர்ட் பண்ணாம எடுத்துரிஞ்சு பேச அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துல ஊறி வளர்ந்த நம்மங்கிறதுனாலதான் நான் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக நம்மள இந்த மாதிரி சொல்லி பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த புக்கை பத்தி நான் சொன்னது, இன்னும் புக் பப்ளிஷ் பண்ணல, ப்ரீ ஆர்டர் தான் பண்றோம். அதோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நான் வந்து கூடிய விரைவில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து என்ன நினைச்சிருக்கேன்னா, பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து புக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ தமிழர் திருநாள் இல்லைங்களா, ஸோ அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து உங்களோட எனக்கு நேம் அண்ட் எந்த ஊர் அப்படிங்கறத மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ தட் வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் ஆன உடனேயே ஐ கேன் ஸ்டார்ட் கொரியரிங் இட் செல்ஃப். அண்ட் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அது என்னைக்கு அவைலபிளாக இருக்கோ அது பெரிய ஒரு அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பொங்கல் அன்னைக்கு தான் பப்ளிஷ் பண்ண பிளான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையா லைக் பப்ளிஷிங் ஒர்க்ஸ் அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கண்ட்ரோல் பண்ணி சொல்லாமல் இருக்கவே முடியல, அதனால தான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும். நம்ம இன்னொருத்தரை தூக்கி விடுறது தான் நம்மளோட தமிழ் பண்பாடே. ஸோ நம்மளும் உயர்வோம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் உயர்த்துவோம். அதுக்காகவும் நம்ம வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.